துணி துவைக்க போன தாயும் மகளும் நீர்ல மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. செயல்படாத கல்குவாரி இரு உயிர்களை காவு வாங்கியிருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் இருக்கு 63 வேளம்பாளையம் வாஷிங் நகர். இந்த பகுதியை சேர்ந்தவர் ராஜா, இவருடைய மனைவி ரேவதி. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள், 9 வயதான பிரகாஷினி, 7 வயதான பிரகன்யா. ரேவதி தன்னுடைய 2 மகள்கள் மற்றும் சகோதரி தீபா மற்றும் அவங்களுடைய குழந்தைகளோட சேர்ந்து பாறைக்குழியில இருக்கக்கூடிய செயல்படாத ஒரு கல்குவாரிக்கு துணி துவைக்கிறதுக்காக போனதா கூறப்படுது. அப்போ பிரகன்யாவும் பிரகாஷினியும் நீர்ல மூழ்கினதா சொல்லப்படுது. இத பார்த்த ரேவதியும் அவங்களுடைய சகோதரி தீபாவும் அவங்கள காப்பாற்றும் முயற்சியில இறங்கியிருந்திருக்காங்க. அவங்களும் நீர்ல சிக்கி தத்தளிச்ச நிலையில பக்கத்துல இருந்த நபர்கள் அவங்கள மீட்கும் முயற்சியில இறங்கியிருந்திருக்காங்க. இதுல தீபாவை மீட்ட நிலையில ரேவதி சடலமா மீட்கப்பட்டதா கூறப்படுது. உடனடியா தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில பல்லடம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து உயிரிழந்த ரேவதியுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பிரகாஷினி சடலமா மீட்கப்பட்டதா கூறப்படுது. மேலும் இன்னொரு குழந்தைய தேடும் பணியானதும் தீவிரமா நடந்திருக்கு. இப்படி அடுத்தடுத்து துணி துவைக்கிறதுக்காக போன இடத்துல தாயும் மகளும் நீர்ல மூழ்கி உயிரிழந்த சம்பவம் மொத்த கிராமத்தையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு. போன ஆண்டு இதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரியில 3 குழந்தைகள் விழுந்து உயிரிழந்ததா கூறப்படுது. இது தொடர்பா அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.